இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரசு வேலையில் இருக்கும், அவங்க இல்லை அரசு வேலை கிடைக்கணும், உயர் பதவி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அரசு உயர் பதவி நல்ல வேலை கிடைக்க என்ன பண்ணலாம்? எல்லாமே ஒரு எழுத்து முறையில நம்ம சொல்லும்போது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் இருக்க தான் செய்யும். புரியுதுங்களா? நம்ம எந்திரம் போய் எங்கேயும் வாங்க முடியல பண்ண முடியலங்கிறவங்க உங்களுக்கு நம்ம வீட்டிலே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாந்திரீக முறை இது. சிறிய தாந்திரீக முறை வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த தாந்திரீக முறை வழிபாட்டு நீங்க செய்யறப்போ உங்களை அறியாமலேயே சில நல்ல காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே ஏலக்காயை பொடி செய்து நாட்டு சர்க்கரையோட கலந்து தினம்தோறும் காலையில 2 சிட்டிகை சாப்பிட்டுட்டு போனாவே உங்க காரியம் சக்சஸ் ஆகும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போன பரிகாரத்துக்கு சொன்னேன் இல்லையா, அதை பொதுவாகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்படி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. நான்கு 14 15 1 9 8 6 12 5 11 10 8 16 2 3 13 இதை எழுதிட்டு இதற்கு மேல யாருக்கு வேலை கிடைக்கணும், யாருக்கு பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற பெயர் நீங்க பெயர் எழுதிக்கணும். அதே இதுக்கு கீழேயும் பெயர் எழுதிக்கணும். இங்க 2 பேரும் 2 பக்கத்துலயும் உங்க பெயர் எழுதிக்கணும். ஒரு பக்கத்துல குரு குரு ஸ்வாக, இந்த பக்கத்துல குரு குரு ஸ்வாக. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இங்க நான் எழுதுறேன் நாம தேயம் தேயம் சர்வம், நாமதேயம் சர்வம். இது எழுதிக்கோங்க. சரிங்களா? அரசு வேலை உயர் பதவி கிடைக்க, நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த எந்திரத்தை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த எந்திர ஷீட்ல, இது வெறும் பேப்பர்லயே எழுதிக்கலாம். அந்த பேப்பர் ஒரு நல்ல ஒரு கார்ட்போர்ட் பேப்பரா இருந்தாலும் கூட, ஒரு நல்ல ஒரு கெட்டி ஷீட்டா இருந்தாலும் ஓகே. அதுல எழுதினதுக்கு அப்புறமா இது எப்படி எழுதணும்னா, நீங்க சிகப்பு பேனாவாலேயே எழுதிக்கோங்க. இந்த பெயர் அப்படிங்கிறது பச்சை இன்குல போடுங்க, இதையும் பச்சை இன்குல போடுங்க. இந்த 2 நாம தேயம் சர்வம் குரு குரு ஸ்வாகாவை ஒரு மஞ்சள்ல நீங்க எழுதிக்கோங்க. இதுதான் எந்திர மாதிரி நீங்க வரைஞ்சுக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னா, இந்த எந்திரத்தை எழுதுறது எதுக்கு அப்படின்னா, அரசு வேலைகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை தினம்தோறும் சொல்லணும். எப்படின்னா, வளர்பிறை திங்கக்கிழமை, ஒரு வளர்பிறை நாள்ல, வளர்பிறை தொடங்குறப்போ ஒரு திங்கக்கிழமையா பார்த்து குருஹோரையில, குருஹோரை, அது குருஹோரை எந்த நாள்ல வேணாலும் ஒரு குருஹோரை அப்படிங்கிறதுல இருக்கு. அதில் திங்கக்கிழமை, வளர்பிறை திங்கக்கிழமையில குரு ஹோரை வர, அந்த ஹோரையில
நீங்கள் என்ன பண்ணணும், கோரோசனைங்கிறது பூஜா ஸ்டோரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கிடைக்கும். இதையெல்லாம் மாதுளை மர குச்சியில் தொட்டு இந்த எண்கள் மீது தடவணும். உங்களுக்கு புரியுதா? கோரோசனை அது பூஜா ஸ்டோரில் கிடைக்கும். இந்த கோரோசனை வாங்கிக்கோங்க. குங்குமப்பூ அந்த கோரோசனையில் லைட்டாக தூவி வச்சுக்கோங்க. ஓகே. இந்த மாதுளை மரத்துடைய குச்சி இருக்கு இல்லையா, மாதுளை மரத்துடைய குச்சி, அந்த குச்சியில தொட்டு இந்த ஒவ்வொரு எழுத்துக்கு மேல அப்படி இப்படி 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 தடவிட்டு வாங்க. அப்ப அந்த எழுத்துக்கள் பவர் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த எழுத்து, உங்க எழுத்து, இந்த எழுத்துக்கள் எதுல எல்லாம் எழுதியிருக்கீங்களோ அது மேலையெல்லாம் தடவிக்கோங்க. அதுதான் ரொம்ப பவரான ஒரு விஷயம். அதுல நான் ஒரு மந்திரம் சொல்றேன். ஓம் கம் கணபதியே அர்க்க கணபதியே வர வரத சர்வ ஜனமே வசமானிய சுவாக. புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் மறுபடியும் நிதானமா சொல்றேன், எழுதிக்கோங்க. ஓம் கம் கணபதியே, ஓம் கம் கணபதியே அர்க்க கணபதியே, சரிங்களா, வர வரத சர்வ ஜனமே வசமானய ஸ்வாக, வசமானய ஸ்வாக. இதை நீங்க எழுதிட்டு வாங்க. நிச்சயம் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த எந்திரம் ரொம்ப பவர் ஆகும். வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்து இன்டர்வியூ போனாலும் செலக்ட் ஆவீங்க. அந்த கோரோசனமும் இதுல அந்த மாதுளை இலையில எழுதுறப்போ, மாதுளை என்பது அம்மன் அருள், முத்துக்கள் அம்மன் அருள்னு சொல்லுவாங்க. அந்த எந்த தாம்பூலத்துக்கு போனாலும் மாதுளை இல்லாத தாம்பூலம் உங்களுக்கு ஜெயமாகாது. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹிண்ட்டு, சரியா? இதை பண்ணிட்டு இந்த தகுடை நீங்க உங்க பூஜை அறையில வச்சு வழிபடும் போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக மாற்றம் உண்டு பண்ணும், உத்தியோகம் கிடைக்கும். எது நினைச்சு பண்றீங்களோ அது நிச்சயம் நிறைவேறும். நோட் பண்ணிட்டீங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்டா இருக்கிறதுனால நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம போயிடலாமா? சரி, இப்போ பணம் வர்றதுக்கு, பணம் வரும் சூட்சுமம், இப்ப எந்திரத்தை ஒரு 2-3 பார்த்துட்டோம். ஓகேவா? இப்ப பணம் வர்றதுக்கு உண்டான சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஒரு பரிகாரமா என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஹிண்ட் சொன்னேன் இல்லையா, வேலைக்காவை நீங்க பொடி பண்ணி தினந்தோறும் சாப்பிட்டு வந்தா பணப்புழக்கம் அதிகமாகும். சரி, ஏன்னா இன்னைக்கு குரு பகவானுடைய பயிற்சி, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பணம் எந்திரம், குரு எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்திரங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பண வரவிற்கான சூட்சமங்கள். பண வரவிற்குண்டான சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தணும். இதுல நிறைய இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி வேர். நீங்க எழுதி நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் அனுபவப்பட்டு என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சில விஷயங்கள் சொன்னதுதான் இந்த சூட்சமங்களா. பொன்னாங்கண்ணி வேர், மருதாணி வேர், வாகை மரத்து புல்லுருவி. இப்ப புல்லுருவிலாம் உங்களுக்கு கிடைக்காது, பரவாயில்ல, நான் சொல்றது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொன்னாங்கண்ணி வேறு, மருதாணி வேறு, ஸ்ரீதேவி செங்கழுநீர் அப்படிங்கிறது உங்களுக்கு போட்டாவே உங்களுக்கு அது என்ன செடின்னு தெரியும். உங்களுக்கு உங்களோட அதிகாமிலே தான் இருக்கும். ஸ்ரீதேவி செங்கழுநீர், அது ரொம்ப வசிய சக்தி வாய்ந்த ஒரு செடி. அது அடுத்து நன்னாரி வேர். இதெல்லாமே பணவரவை தரக்கூடிய ஒரு வேர். புரிஞ்சுதா உங்களுக்கு? பொன்னாங்கண்ணி வேறு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மருதாணி வேறு, ஸ்ரீதேவி செங்கழுநீர் வேறு,
அது செடியாகவே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்தது நன்னாரி வேர், இந்த 4 எடுத்துக்கோங்க. இந்த 4மே பணவரவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்டு பண்ணக்கூடியது. இது எல்லாத்தையும் எடுத்து டைட்டாக கட்டி ஒரு மஞ்சள் துணியில் ஒரு பச்சை கற்பூரத்தை வாசனை திரவியங்கள் வச்சு உங்களுடைய பணப்பையோ இல்லை உங்களோட பீரோவோ உங்களுடைய பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுட்டு போகும்போது நிச்சயம் பணவரவு உண்டு பண்ணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய எனர்ஜியும் நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஒரு பணவரவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, ஒரு மாட்டு சாணத்துடன் அதிமதுர பொடி, அமிக்ரா பொடி, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பூஜா ஸ்டோர்ல கிடைக்கும். அதிமதுர பொடி, அமுக்ரா பொடி, கோஷ்டம், ஜாதிக்காய் பொடி, இதெல்லாம் அந்த மாட்டு சாணத்துல கலந்து நீங்க தினம்தோறும் உங்க நெற்றியில வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் பணப்புழக்கம் உண்டு பண்ணும். பணத்துக்கு இன்னைக்கு அற்புதமா நிறைய சொல்லியாச்சு. சரிங்களா? ஏதாவது டவுட் சொல்லியிருக்காங்களா?